அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வந்த ஒரு அறிவிப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டு தெலுங்கு, தமிழ் டு இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இந்த மொழிகள்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஜாப் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்தும், இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னாலும், அதே மாதிரி ஹிந்தியிலேருந்து உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும், இந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2024 சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேமெண்ட் வந்து 30/7/2024 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து போட்டி வந்து ரொம்ப வந்து கம்மி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மேலே வந்து இந்த கார்னரில் இருக்கிற லாகின் அப்ளை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே அப்ளை பண்ணி தரோம். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இது எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு உடனே அப்ளை பண்ணாதீங்க. தயவுசெய்து உடனே எடுத்த உடனே அப்ளை பண்ணாதீங்க. பொறுமையாக 1 வீக் கழிச்சு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ண தெரியலன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம். உங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே வேற எங்கேயும் வந்து ஷேர் ஆகாது. நம்ம நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து சொல்லாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 233/2024 கால் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். இந்த மொழிபெயர்ப்பாளர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 56,100 கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்டு தெலுங்குக்கு வந்து 5 போஸ்டிங்கும், ஹிந்திக்கு வந்து 1 போஸ்டிங், கன்னடா வந்து 1 போஸ்டிங், மலையாளத்துக்கு 1 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரி வைஸாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து பேசிக் என்ன குவாலிஃபிகேஷன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் அல்லது தமிழ் அல்லது தெலுங்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ரீட் ரைட் ஸ்பீக் டிரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் ரீட் ரைட் ஸ்பீக் டிரான்ஸ்லேட் தெலுங்கு டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் இந்த 3 நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். வெறும் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து சூட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. 3 மொழிகளில் அதாவது தமிழ், தெலுங்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எனி டிகிரி முடித்து நீங்கள் இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் இருந்துச்சிங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து எடுப்பாங்க. கன்னடாவுக்கும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் டு கன்னடா, கன்னடா டு இங்கிலீஷ். அடுத்து மலையாளம் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு மலையாளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபா ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் ஹேண்டிகேப்டு விடோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. இந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் 100 மார்க் வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் வந்து ஒரு 100 மார்க் வைக்கிறாங்க. அடுத்து வாய்மொழி தேர்வு வந்து ஒரு 25 மார்க் வந்து வைக்கிறாங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும், பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜும் மொத்தம் 100 மார்க் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து ஜிகே வந்து வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற அந்த சிலபஸ் வைஸாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்குங்க. எந்தெந்த மொழிக்கு என்னென்ன மாதிரி சிலபஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஹைகோர்ட் எங்கே வைக்கிறாங்களோ அங்கே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், வாய்மொழி தேர்வு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனோட அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லா கவனமாக பண்ணி பார்த்துட்டு எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாகவே அப்ளை பண்ணுங்கள். உடனே அவசரப்பட வேண்டாம். இன்னும் அடுத்தடுத்து ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதனால எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிய நம்பிட்டு கடைசி வரையும் முக்காடு போட்டு உட்காராதீங்க. நான் திரும்ப திரும்ப அத தான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். கோர்ட் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு நீங்க அதிகம் படிக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். கண்டிப்பா நீங்க இந்த யூடியூப்ல ஏதோ யூடியூப் சேனல்ல 10 கேள்வி போடுறாங்க. அத படிச்சு நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி பகல் கனவு காண வேண்டாம். போட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால டெஸ்ட் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி நல்லா படிச்சு முன்னேற பாருங்க. மறக்காம இந்த சேனல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.